ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CCE 333 என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இவ்வளோ நேரம் படிச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்க்குறப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல பார்க்குறப்போ இது எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண பாருங்க. ஸோ உங்களுக்கு நான் யூனிட்ஸாக பார்ட் A பார்ட் B பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா CCE 333 என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லைனடைஸாக பார்ட் A பார்ட் B பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் வந்து லாஸ்ட் மினிட்ல பார்க்குறப்போ இதை பார்த்துட்டு போயிருங்க. யூனிட் 1ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு EIA ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி யூனிட் 1ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு EIAனா என்னன்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் EIA கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் EIAவும் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மாதிரி EIA ப்ராசஸ் ஸ்கிரீனிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸ்கோப் ஆஃப் EIA ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக EIA நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 யூனிட்ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குமுலேட்டிவ் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்டிவிஷன்ஸாக கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு டாப்பிக்கை பார்க்காம மல்டிபிள் டாபிக்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் இன் EIA ரொம்ப முக்கியமான ஒன்று, ப்ரெடிக்ஷன் டூல்ஸ் ஃபார் EIA இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசஸ்மெண்ட் ஆஃப் இம்பாக்ட்ஸ் இன் பயாலஜிக்கல் ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த பயாலஜிக்கல் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. மேட்ரிக்ஸஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ப்ரெடிக்ஷன் டூல் ஃபார் EIA ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாங்கன்னா கூட கேட்கற சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 யூனிட் 3ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 3ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலி லெவல் இம்பாக்ட்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்திக்கல் அண்ட் குவாலிட்டி அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிளான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அசஸ்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. பிக் கொஸ்டின்லயும் சரி 2 மார்க்லயும் சரி மேக்ஸிமம் 2 மார்க்ல கேட்கற அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ஆஃப் EIA ஃபைண்டிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ரீஹாபிலைசேஷன் பிளான்ஸ் இன் EIA இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் பிளான்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த பவர் பிளான்ஸ் கண்டிப்பா கேட்கற சான்ஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுல ஹைவேஸ் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமன் ஹசார்டஸ் வேஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு CMS WMF இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுல ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டிப்பா லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றப்போ இதுல இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவோ உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.